ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நம்ம டெஸ்க்டாப் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரிம் பிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனலில் வந்து இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் செட்டப்ஸ்லாம் நமக்கு ரெடி பண்ணி அவர் அப்லோட் பண்ணுவார். என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்போட ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கடி நான் ஒரு வீடியோ போடுவார். அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விண்டோஸ் 11 வச்சு ஒரு டெஸ்க்டாப் வந்து போட்டிருந்தாரு. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு கரெக்டாக வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. அதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணுறோம். நம்ம அந்த வீடியோ வந்து என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். யூரின் பிரிஸ்ட் அவரோட சேனலுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவரோட சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய கஸ்டமைசேஷன்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பைர் தான் வந்துட்டு இந்த விண்டோஸ் 11 டெஸ்க்டாப்லுக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணால் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நம்ம சிஸ்டம் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செட்டிங்ஸ் வந்து மாற்ற போகிறோம். திடீர்னு நமக்கு ஏதாவது வந்துட்டு ப்ராப்ளமாக இருந்தால் கூட நமக்கு வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்துக்க முடியும். சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நமக்கு சர்ச்சில் வந்து ஸ்டோர் காட்டும். அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த ரீஸ்டோர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்ச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணினா வந்துட்டு உங்கள்கிட்ட என்னென்ன ஹார்ட் டிஸ்க் இருக்குது, உங்கள்கிட்ட என்னென்ன டிரைவ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் சி அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் இருக்கும். ஜஸ்ட் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிரியேட் என்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேம் வந்து கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன பேருமோ கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ கிரியேட்டிங் ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, சிஸ்டம்லாம் ரீஸ்டோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபைலில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபைல் வந்துருக்கு. இந்த ஃபைலுக்கான லிங்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் வந்து இந்த ஃபைலை டெவலப் பண்ணிக்க முடியும். இந்த ஃபைலை நம்ம வச்சு தான் நம்ம விண்டோஸ் வந்து 11 வந்து லுக் கொண்டு வர முடியும். அதுக்கான இந்த ஃபைலில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காம செக் பண்ணி டெவலப் பண்ணிக்கங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா யூஎக்ஸ் டிஎம் பேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் வந்து நம்ம எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்மளால் வந்துட்டு அந்த தீம் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு வேண்டியதாக வந்து இப்போ இந்த அல்ட்ரா யூஎக்ஸ் தீம் பேச்சர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் அது மாதிரி தான் ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நீங்கள் நடுவில் வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது இன்ஸ்டால் ஆகிற கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். ஜஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டொனேஷன் வியா பேப்பர் அதெல்லாம் கொடுக்கணும். ஜஸ்ட் ஃபினிஷிங் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்போட வால்பேப்பர் வந்து மாற்றிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது எல்லா ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஃபைல் இருக்கும். நீங்கள் அண்டர் வந்து பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து பாருங்கள் நம்ம வால்பேப்பர் பேக் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து இப்போ நிறைய இது இருக்குது. உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அது வச்சுங்க. எனக்கு வந்து இப்போ இந்த ப்ளூ பிடிச்சிருக்கு. நான் ப்ளூ வச்சுக்கிறேன். ஓகே, செட் ஆஸ் பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் வந்து வால்பேப்பர் வந்து மாற்றியாச்சு. நீங்களே வந்து பாருங்கள் நமக்கு பேக்ரவுண்ட் வந்து வால்பேப்பர் மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு வந்து என்ன பண்ணால் வந்துட்டு ஜஸ்ட் உங்கள் திஸ் பிசி வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. திஸ் பிசி வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு டேப் வச்சுக்கலாம், இங்கே ஒரு டேப் வச்சுக்கலாம். திஸ் பிசி வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோக்கல் சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ன்ற ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. விண்டோஸ் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். ரிசோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு தீம்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட டிஃபால்ட் தீம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் 10 தீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X விண்டோஸ் 10Xக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தீம் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தீம் இருக்குது. அந்த 4 தீம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட் இப்படி எடுத்து ட்ராக் பண்ணி போட்டுடலாம்.
இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேட்கு, ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீமெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ரெண்டுமே மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோர் பர்சனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தீம் செக்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த தீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு டார்க்கு லைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X லைட் அதை வந்து கொடுத்துடலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது இந்த தீமை. நம்ம ஏன்னா வந்து பார்த்தா நம்ம லைட் தீம் ஆல்ரெடியாக இருக்குது. நம்ம மறுபடியும் வந்து ஒரு லைட் தீம் செட் பண்ணனால நமக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் அந்த ஒரு ஸ்மூத்னஸ் மாதிரி நமக்கு தெரியும். இப்போ நமக்கு இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து மேலே வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒரு பிளர் மாதிரி இருக்கும். நாங்கள் அது டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து பார்த்தா தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து பிளாக் தீம் வேணும்னா நினச்சிட்டு ஜஸ்ட் வந்து பிளாக் தீம் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம தீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுது. பட் உங்களுக்கு வந்து இன்னும் தீம்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஓல்டு நியூ எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தீமெல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு, இது ஓப்பன் பண்ண வேண்டாம். அந்த கரெக்டாக தீம் செட் ஆகலை அப்படின்னா மட்டும் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது கொடுத்துருங்க. இங்கே வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மேலே வந்து அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு டிக் கொடுத்துருங்க. யூஸ் கமாண்ட் பார் இன்ஸ்டன்ட் ஆஃப் ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா எல்லாமே நம்ம செலக்ட் ஆயிரும். அதில் லாஸ்ட் 2 மட்டும் வந்து பண்ணால் அன்செலக்ட் பண்ணிடுங்க. அன்செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணால் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இன்ஸ்டால் வந்து கொடுத்துருங்க. எனக்கு வந்து பண்ணால் இன்ஸ்டால் வந்து கேட்கல, ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால்னு ஆல்ரெடி காட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து தீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு தீம் வந்து இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த ஓல்டு நியூ எக்ஸ்ப்ளோரர் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த யூஸ் கமாண்ட் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆயிருக்கும். இந்த 3 மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தீம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து செட் ஆயிரும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நெக்ஸஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸஸ் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் சாஃப்ட்வேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் சாஃப்ட்வேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் அந்த இடத்துல நெக்ஸஸ் இருக்குது, அந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வரும், அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த ப்ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து இடத்துல டாப்னு இருக்குது, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளையிங் ப்ளீஸ் வெயிட்னு இருக்குது. இப்போ நமக்கு வந்துட்டு அந்த நெக்ஸஸ் கீழே வந்துடும். இது மூலமாக நமக்கு கொஞ்சம் வந்து பார்க்குறக்கு ஒரு ஆப்பிளோட மேக் ஓஎஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து நெக்ஸஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் அதே இடத்துக்கு போய்க்கலாம். ப்ரெஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அது வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு நம்ம வச்சுக்க முடியும். இந்த டாஸ்க் பார்க்லேருந்து எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்க முடியும். நம்ம வந்து பண்ணால் குறிப்பிட்ட இடம் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பண்ணால் சென்டரை வந்து கொடுத்துட்டேன். ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த அட்ஜஸ்ட் பண்ணது மூலமாக நம்ம டாஸ்க் பார்க்லேருந்து எவ்வளோ தூரம் வந்து தள்ளி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் போதுமோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் Windows 11 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் வச்சுருக்கேன் அந்த தீம் ஃபைலு, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 17 அஃபீஷியல் மைக்ரோசாஃப்ட் 2020 ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும். அந்த ஐக்கான் வந்து நம்ம கீழே இருக்கிறதுக்குலாம் செட் பண்ணிக்க முடியும். இதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் முதலே சொல்லியிருந்தேன். எல்லா ஃபைலான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் வந்துட்டு இதில் வந்து தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் மெனு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிளாக் தேவையில்லை. உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிமூவ் ஃப்ரம் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஐக்கான்லாம் இதுலேருந்து வேணாமோ எல்லாமே வந்து இந்த மாதிரி எஸ் கொடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் இதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து உள்ளே வச்சுருங்க.
ஓகே, இப்போ நமக்கு வந்து கீழே டாஸ்க் பார்க்கில் வந்து பாருங்கள், எனக்கு எந்தெந்த ஐக்கான் வேணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து எந்தெந்த ஐக்கான் இந்த டாஸ்க் இந்த இடத்துல வரணுமோ எல்லாம் வந்து கீழே வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டிங்கனாலே போதும். அந்த ஐக்கான்லாம் வந்து நமக்கு வந்து உள்ளே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 அஃபிஷியல் மைக்ரோசாஃப்ட் 2020 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோல்டரில் நிறைய ஐக்கான் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து நிறைய ஐக்கான் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் எடுத்து ட்ராக் பண்ணி போகிறது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் சிஸ்டத்தில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் முடிச்ச போது வீன்னு இருக்கும். வீயில் வந்துட்டு ஸோ டெஸ்க்டாப் ஐக்கான் வந்து ஆஃப் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வந்துட்டு ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸாக மாறிடும். ஸோ டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஐக்கான் எல்லாமே வந்து ஹைட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த லுக் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக இதை சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாகும். அது மூலமாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். விரும்பி பேசுகிற அந்த சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறந்துடாம செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஃபைலுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் 1 by 1 இருக்குது. அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் வந்து இந்த விண்டோஸ் 11 லுக் வந்து வர வச்சுக்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க அதுக்கான கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குறது பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் கட்டுறதுல ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போற லெவல் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். See you guys, bye, have a great day.